பார்வைக்கு இன்பமா இருக்கு. நீ பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கிறது, பார்க்கறதெல்லாம் பார்க்க போறது. உன் பார்வை தேவனுடைய பரிசுத்தமான பார்வையா இருக்க வேண்டும். செல்போன தவறான காரியங்களை பார்ப்பது, நாடகங்களை பார்ப்பது, சினிமா தியேட்டரில் யாரும் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் திரையரங்களை போய் சினிமாவை பார்க்கிறான். நான் ரசிகன்றான். பார்வைக்கு இன்பமாக தான் நல்லது, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாக தான் காட்டுவான். தேவன் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நாம் துணிகரமாய் வாழ்வோம் என்றால் அமெரிக்காவில் நடக்கிற வெனிசுலாவில் என்ன நடக்குது? அமெரிக்காவில் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்குது, சொகுசா அனுபவிச்சபடினால்தான் தேவன் ஆயத்திருக்கிறார். 1,50,000 பேர் ஒரு வினாடியில், ஒரு நிமிஷத்தில் தேவன் அழித்து போட்டார். தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது. அழிவுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருக்கலாம், எல்லா பாவங்களையும் அனுபவிக்கலாம். ஆனாலும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்திலே நலமாவதை புசிப்பாய், மாட்டம் என்று எதிர்த்து நிற்பாய் என்றால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய எச்சரிப்பு சத்தத்துக்கு எதிர்த்து நிற்பாய் என்றால் பட்டயத்துக்கு இரையாவாய். பட்டயம் என்ற தேவ வேதவசனம் என்ற பட்டயம், கொள்ள நோய் என்ற பட்டயம், பூமி அதிர்வுகள் என்று பட்டயம், சுனாமி என்ற பட்டயம், அழிக்கு தேவன் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது. பலவிதமான அழிவுகளை தேவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உலகம் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தோடு சேர்ந்து நாம் அழியாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். பிசாசு உன்னை கவிழ்த்து போட பார்க்கிறான். உலகத்தின் ஆசை, இன்பங்கள், பண ஆசைகள், பொருளாசைகள், ஆடம்பரங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த வசனத்தில் பாருங்க, 23, 24 வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஜீவ விருட்சம், அது என்னப்பா? அந்த பழம் எப்படிப்பட்ட பழம்? ஜீவ விருட்சம். ஜீவனோடு இருப்பான், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதை இழந்தான் பாரு.